ஐரியா ஃபேமிலிஸ் நேற்று ஈவினிங் வந்து அக்கா வீட்டிலேருந்து ஒரு 4 மணி போல் கிளம்பி இங்கே ஈரோடு வந்துட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஒரு 8 மணி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து எந்த ஒரு திங்ஸுமே இல்லை. ஏன்னா 17 நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டு எல்லாம். அதனால் வந்துட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சந்தைக்கு. பொங்கல் அதுவுமா மார்க்கெட் இருக்குமான்றது எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பொங்கலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ. காலையில் 5 மணிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் பாருங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். நான் வேறு ஃப்ரிட்ஜெல்லாம் ஒரு மாதிரி கருப்படிச்சு ஒரு மாதிரி டஸ்ட்டு நிறையா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு காலையில் நேரமே ஒரு 8 மணி போல் நான் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சன் ஒர்க்கு முடிக்கிறதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அது இந்த ஃப்ரிட்ஜ் வேலையை முடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃப்ரிட்ஜெல்லாம் ரெடி பண்ணி நேற்று காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பொங்கல் இப்படி தான் போயிடுச்சு. க்ளீனிங் ஒர்க்லேயே வந்து பாதி பொங்கல் முடிஞ்சிருச்சு. இன்னுமே என்னோடய ஒர்க்கு முடியல. பாத்திரம் கழுவணும், வீடெல்லாம் துடைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ட்ரெஸ் எல்லாமே வாஷ் பண்ணணும். வாஷிங் மிஷின் கம்ப்ளைண்ட் ஆனதுனால எல்லாமே கையில் தான் துவைக்கணும். இன்னும் அந்த வேலையெல்லாம் எப்போ முடியும்னு நினச்சாலே ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது எனக்கு. இந்த பொங்கல் எனக்கு இப்படியே போயிடுச்சேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. சமையல் ரூமில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த பவுலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி டஸ்ட் அடித்து கிடந்துச்சு. எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் பொடி எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா, ஆஹா பாப்பா நீ அந்த வேலையெல்லாம் செஞ்ச அப்படின்னு ஆச்சரியப்படுவான்னு நினச்சி எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். அவன் வந்தோடனே இதுதான் செஞ்சியா, இந்த வேலையெல்லாம் செய்யலையா அப்படின்னு தான் குறை தான் சொல்லுவான். வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போதே ஒரு முக்கியமான ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு நிஷா படத்துக்கு போகிறாங்களாம்மா. அவங்க படத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு என்னையும் கூப்பிட்டாங்க. அவர் வேறு வேலைக்கு போயிட்டாங்க, வரதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தாங்க. என்னால் ஒரு டீ கூட வச்சு கொடுக்க முடியல. எல்லா பாத்திரமும் அழுக்கு, எல்லாம் கழுவணும், ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் குடிக்கல. வந்தாங்க, பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க.